السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பு இன்னமல் மர்அத்து அவுராஹ் என்ற நூலிலிருந்து 3வது வகுப்பாகும். இன்றைய வகுப்பில் 24வது பக்கத்திலிருந்து நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய சில வார்த்தைகளை நான் இங்கு எழுதியிருக்கின்றேன். இதுபோல தாங்களும் என்ன செய்யுங்கன்னா, இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய புதிய வார்த்தைகளை நோட்டில் எழுதி பதிவு செய்யுங்க. அதன் மூலமாக புதிய வார்த்தைகள் நமக்கு மனப்பாடமாகும். இது போன்ற புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு ஏற்கனவே மனப்பாடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இலகுவாக புரிய வரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅல்லகஹு இப்னு அப்துல் பர்ரி ஃபி தம்ஹீத். இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லாஹ் ஃபி தம்ஹீத் என்ற நூலில் பாகம் 23 பக்கம் 402 ஒஃபில் இஸ்தித்கார் என்ற நூலில் பாகம் 7 பக்கம் 254வது பக்கத்திலும் பின்வரக்கூடிய செய்தியை அல்லகஹு இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் பின் குறிப்பாக அல்லக என்பதற்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பின் குறிப்பில் கூறினார் என்ற அர்த்தமாகும். பின் குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லி அதற்கு விளக்கமாக சொல்லக்கூடிய குறிப்புகளில் கூறி உள்ளார்கள் என்ற அர்த்தமாகும். மௌகூஃபான செய்தியாக கூறியுள்ளார்கள். மௌகூஃபான செய்தினா என்ன, அதை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். மௌகூஃபான செய்தி, மர்ஃபூஆன செய்தி என்றெல்லாம் ஹதீஸ்ல ஹதீஸுடைய கல்வியில் சொல்லப்படும். மௌகூஃபுன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல மௌகூஃப் என்று எதற்கு சொல்லப்படும் சொன்னா, ஹுவ மா உதீஃப இல ஸஹாபி, சஹாபாக்களுடன் இணைக்கப்பட்ட சொல், செயல், அங்கீகாரம். சஹாபி வரைக்கும் அந்த செய்தியினுடைய தொடர் சென்றிருக்கும். நபியவர் வரைக்கும் சென்றிருக்காது. சஹாபி வரைக்கும் அறிவிப்பாளருடைய தொடர் முடிவடையுமானால் அவ்வாறான செய்திகளுக்கு மௌகூஃப் என்று சொல்லப்படும். மர்ஃபூ என்று சொல்லப்படும். சனத், அறிவிப்பாளர்களுடைய தொடர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் சென்றிருக்கமையானால் அவ்வாறான அறிவிப்புகளுக்கு மர்ஃபூ என்று சொல்லப்படும். மௌகூஃப் என்று ஹதீஸை சொல்லப்படும். சஹாபி வரைக்கும் அறிவிப்பாளர்கள் தொடர் இருக்கிறது, சஹாபியோட முடிவு பெற்று விட்டது என்று சொன்னால் அவ்வாறான செய்திகளுக்கு மௌகூஃப் என்று சொல்லப்படும். மக்தூ என்று சொல்லப்படும் எந்த ஹதீஸுக்கு என்று சொன்னால், தாபிஇ வரைக்கும் அறிவிப்பாளர்களுடைய தொடர் முடிவடையுமானால் அவ்வாறான செய்திகளுக்கு மக்தூ என்று சொல்லப்படும். இந்த 3 வகையான செய்திகளுக்கும் சஹீஹும் உண்டு, தஈஃப் உண்டு, ஹசன் தரம், இவைகள்லாம் உண்டு. சஹீஹான
சஹீஹ், ஹசன், தஈஃப் என்ற நிலைகள் இந்த 3 வகையான செய்திகளுக்கு உண்டு. மர்ஃபு அப்படின்னு சொன்னா நபி அவர்கள் வரைக்கும் சென்றுள்ள அறிவிப்பாளருடைய தொடர் சென்றுள்ள ஹதீஸுக்கு மர்ஃபு என்று சொல்லப்படும். சஹாபி வரைக்கும் அறிவிப்பாளருடைய தொடர் சென்றிருக்கக்கூடிய செய்திகளுக்கு ஹதீஸுகளுக்கு மௌகூஃப் என்று சொல்லப்படும். தாபிஇ வரைக்கும் அறிவிப்பாளருடைய தொடர் சென்றிருக்கிறது என்று சொன்னால், தாபியுடன் அறிவிப்பாளருடைய தொடர் முடிவடைந்து விட்டது என்று சொன்னால், அவ்வாறான செய்திகளுக்கு மக்தூ என்று சொல்லப்படும். இதையெல்லாம் நாம நினைவுபடுத்திக் கொள்ளணும். ஏண்டா இங்க இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லா மௌகூஃபாக இந்த செய்தியை பின்வரக்கூடிய செய்தி என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. பி ரிவாயத்தி சௌரி, சௌரி ரஹ்மஹுல்லா அவருடைய அறிவிப்பின் மூலமாக, பி கௌலிஹி அவங்க கூறுகிறார்கள், கால சௌரியு, சௌரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறினார்கள். இவங்க ஒரு தாபிஇ. இவங்க யார்கிட்ட இருந்து அறிவிக்கிறாங்கன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட இருந்து அறிவிக்கிறாங்க. قال அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி அல்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சொல்லக்கூடிய செய்தியாக சொல்றாங்க. இந்த செய்தி நபி அவர்கள் வரைக்கும் போகவில்லை. எனவே இது மர்ஃபூ கிடையாது. ஒரு சஹாபி தன்னுடைய சொல்லாக சொல்லக்கூடிய செயலாக வரக்கூடிய இந்த இவ்வாறான செய்திகளுக்குத்தான் மௌகூஃப் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல் மர்அத்து, பெண், அவுரா, பெண்ணாகிறவள், அவுரா, அவளுடைய அவளே, அதாவது ஒரு பெண் முழுமையாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைத்துக் கொள்ளக்கூடியவள். وَأَقْرَبُ مَا تَكُونُ إِلَى اللَّهِ, அல்லாஹ்வின் பக்கம் அவள் இருப்பதில் மிக நெருக்கமானது. ஃபி கஅரி பைத்திஹா, அவளுடைய வீட்டின் கஅரிலே இருக்கும்போது. கஅர் என்று சொன்னால் போன வகுப்பிலே நாம பார்த்தோம். கஅருக்கு கஅருக்கு பல அர்த்தம் இருக்குது. கஅர் அப்படின்னு சொன்னா ஆழத்துக்கும் சொல்லப்படும். கஅருல் பைத் என்று வீட்டுடன் கஅர் என்ற வார்த்தை சொல்லப்படும் போது வீட்டின் அடிப்பகுதி என்ற அர்த்தமும் உண்டு, வீட்டின் உள்பகுதி என்ற அர்த்தமும் உண்டு. இதெல்லாம் எழுதி கொள்ளலாம். தாஹிலுல் பைத், கஅருல் பைத்னு சொன்னா தாஹிலுல் பைத்தி, வீட்டின் உள்ளே. ஒரு பெண்மணி அக்ரபு மா தகூனு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவள் இருப்பதில் மிக நெருக்கமானது. அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாள். ஃபி கஅரி பைத்திஹா, அவள் அவளுடைய வீட்டின் உள்பகுதியிலே இருக்கும் போது. ஃபஇதா ஹரஜத், அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். வீடு என்ற வார்த்தை இங்க இல்ல, ஹரஜ என்றாலே வெளியேறினாள். அப்ப எங்கிருந்து வெளியேறுதல் என்றால் வீட்டிலிருந்து. ஃபஇதா ஹரஜத், அந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறினால், இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தானு, ஷைத்தான் அந்நிய ஆண்களுக்கு அவளை அழகுபடுத்தி காட்டுகிறான். இஸ்தஷ்ரஃபஹாவுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் தான் ஷைத்தான் அவளை அந்நிய ஆண்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகிறான். இன்னொரு அர்த்தம், ஷைத்தான் பார்வையை உயர்த்தி எதிர்பார்த்து இருக்கிறான். எப்ப அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்களோ அப்படியே அந்த பெண்ணை அப்படியே ஒரே பார்வையை அந்த பெண் பக்கமா செலுத்தி அந்த பெண்ணை வழிகெடுப்பதற்காக அவன் என்ன செய்கிறான், முயற்சி செய்கிறான். குல்து, இப்ப இந்த செய்திக்கு
ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் அல் அத்ஹரி ஹஃபிதஹுல்லாஹ் பின்வரக்கூடிய விளக்கங்களை சொல்றாங்க. குல்த் என்று சொன்னால் நான் கூறுகிறேன் என்ற அர்த்தமாகும். இப்ப நான் என்று இந்த இடத்தில் யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த நூலை தொகுத்த அறிஞரான ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னை தான் குறிப்பிடுகிறார்கள். குல்து இது இந்த மாதிரியான பிரயோகம் என்பது, பயன்பாடு என்பது, என்னுடைய கருத்து என்பதை அவங்க தனித்து தனித்து அவங்க காட்டுறாங்க. என்னுடைய கருத்து, அதே போல மூத்த அறிஞருடைய கருத்து, அது அவங்களுடைய கருத்து என்று பெயர்களை சொல்லி, இது மூத்த அறிஞருடைய கருத்து, அவங்களுடைய கருத்துடன் தன்னுடைய கருத்தை உள்ளே புகுத்தி விடாமல், இது என்னுடைய கருத்து என்பதை அவங்க தனித்து என்ன செய்கிறார்கள், காட்டுகிறார்கள். இது மூத்த மார்க்க அறிஞருடைய பேணுதலை காட்டுகிறது. இது குர்ஆனுடைய வசனம், இது ஹதீஸு, இது சஹாபியுடைய கூற்று, இது இந்த கூற்று தாபியுடைய கூற்று, இந்த கூற்று அறிஞருடைய கூற்று, இது என்னுடைய கூற்று என்று ஒவ்வொரு கூற்றுகளையும் ஒவ்வொரு செய்திகளையும் யார் சொன்னாங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையாகும். குல்து நான் கூறுகிறேன். وقد اجتهد الشيخ الألباني رحمه الله. الشيخ அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் முயற்சி செய்துள்ளார்கள். இஜ்தஹத, இஜ்திஹாத் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து அதுல எது சரியான கருத்து என்று காண்பதற்காக முயற்சி செய்தல். இஜ்தஹத. وقد اجتهد الشيخ الألباني رحمه الله. الشيخ அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இஜ்திஹாத் செய்துள்ளார்கள். அதாவது இந்த விஷயத்தில் ஆய்வு செய்து எது சரியான கருத்தாக இருக்கும் என்று ஆய்வை மேற்கொண்டு உள்ளார்கள். في تأويل لفظ هذا الحديث. இந்த ஹதீத்தினுடைய வார்த்தைக்கு விளக்கம் செய்வதில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா முயற்சி, இஜ்திஹாத் செய்துள்ளார்கள். ஆனா வலம் யுசிப், அவங்க சரியான கருத்தை சொல்லவில்லை, சரியானதை அவங்க சொல்லவில்லை. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு பெண்மணி அவங்க முகத்தை வெளியில காட்டலாம் என்ற கருத்தை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. பெண்மணி வெளியில செல்லும் போது முகத்தை காட்டிய நிலையில் செல்லலாம். எனவேதான் ஷேக் அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸ் விஷயத்துல அவங்க சொன்ன தஅவீல் சொன்னா விளக்கமானது அது தவறானது. வலம் யுசிப், அது சரியானது அவங்க சொல்லவில்லை. ஏனென்றால் லிஅன்னஹு அலா ஸாஹிரிஹி, ஹதீஸுடைய வெளிப்படையான செய்தி என்னவென்றால், இன்னல் மர்அத குல்லுஹா ஔரா, ஹதீஸ் பாத்தீங்க சொன்னா நிச்சயமாக பெண்ணாகிறவள், குல்லுஹா அவள் அனைத்துமே, ஔரா அவளுடைய அனைத்து பகுதிகளுமே, ஔரத்துன் மறைக்கப்பட வேண்டியதாகும் என்று ஹதீஸுடைய வெளிப்படையான செய்தியை நமக்கு இப்படி அறிவிக்கும் போது, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க இந்த ஹதீஸ் தொடர்பாக சொல்லக்கூடிய செய்தியில் அவர்கள் மேற்கொண்டுள்ள அந்த முயற்சியில் சரியான நிலையை அவங்க மேற்கொள்ளவில்லை. வலம் யுசிப், சரியானதை அவர்கள் சொல்லவில்லை. இது ஷேக்குடைய கருத்து. இப்ப இதுல இருந்து என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது தொடர்பாக ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவங்ககிட்ட கேட்கப்பட்டது. இப்படி ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா பெண் அவங்க முகத்தை வெளியில காட்டலாம் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார்களே, இது சரியா என்ற ஒரு கருத்து அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அதற்கு அவங்க சொன்னாங்க, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு நல்ல அறிஞர், அறியப்பட்டவங்க. மனிதன் பொதுவாக அவங்களுடைய சில விஷயங்களில் தவறு ஏற்படலாம். எப்படி முன்னால வாழ்ந்த மூத்த அறிஞர்கள், இவங்களை விட மூத்த அறிஞர்களான அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள்ட்டையும் தவறு காணப்பட்டுள்ளது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்கதான் அல்லாமாக்கள், அறிஞர்கள். அப்படியான அறிஞர்களிடத்திலும் தவறுகள் காணப்பட்டுள்ளன. ஆகவே மனிதனிடத்திலே தவறு என்பது சில சமயங்களில் ஏற்படலாம்
அல்லது ஏற்படும். எனவே அந்த அடிப்படையில் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா இந்த விஷயத்தில் ஒரு அவங்க தவறான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது சரியானது கிடையாது. சரியானது என்பது என்னவென்றால், பெண் முகத்தையும் மறைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து என்பதை தெரிவிக்கிறாங்க. இப்ப இதிலிருந்து எனக்கு என்ன ஒரு தகவல் கிடைக்குதுன்னா, நாம மூத்த மார்க்க அறிஞர்களை அணுகும்போது குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவான விளக்கங்களை, சரியான விளக்கங்களை சொல்லும்போது அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சில சமயங்களில் அவர்களிடத்திலும் தவறு காணப்படலாம். அதை அறிஞர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அப்ப அறிஞர்களை நாம் அணுகி பாடம் கற்றுக்கொள்ளும் போது அறிஞர்கள் அறிஞர் இந்த விஷயத்தில் தவறு செய்துள்ளார்கள் என்று சொல்லும்போது அதை நாம ஏற்று அதை சரியான முறையில் அணுகி செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இப்ப இங்க வாங்க. ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய கூற்றினுடைய தொடருக்கு நாம் செல்வோம். வஹாதா லஃப்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் மர்அத் குல்லஹா என்று வாசிக்கணும். குல்லஹா அவுரத்துன் என்ற இந்த வாசகமாகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லாகும். நபி அவர்களுடைய இந்த சொல், இந்த வார்த்தை யுபையினு விவரிக்கிறது கைஃபியத ஹைஅத்தில் மர்அத்தி ஒரு பெண்ணினுடைய தோற்றம், அவங்களுடைய பெண்ணுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது. இதா ஹரஜத் மின் பைத்திஹா லிஹாஜத்திஹா அவள் தன்னுடைய தேவைக்காக அவளுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் போது அந்த பெண்ணின் தோற்றம், அந்த பெண்ணுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது. ஹைஆ அப்படின்னு சொன்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஹைஆவுக்கு என்ன என்ன இருக்குது? பல அர்த்தங்கள் இருக்குது. ஹைஆவுக்கு ஷக்கல் அமைப்பு, சூரா தோற்றம், ஹால் நிலை, தபீஆ இயற்கை பண்பு என்ற அர்த்தம் எல்லாம் இந்த ஹைஆவுக்கு இருக்குது. இன்னும் பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு அர்த்தங்களை நம்ம என்ன செய்யலாம்? இந்த வார்த்தைக்கு சொல்லலாம், ஹைஆவுக்கு சொல்லலாம். அப்போ ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி செல்லும் போது அந்த பெண்ணுடைய நிலை, அந்த பெண்ணினுடைய தோற்றம், அந்த பெண்ணினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே எனவே فنحن لسنا بحاجة بمثل هذه التأويلات لنصوص السنة சுன்னா சுன்னாவினுடைய வார்த்தைகளுக்கு நுசூஸ் என்று சொன்னால் அந்த அதாவது நபி அவர்கள் கூறிய அந்த வார்த்தை நஸ் அதனுடைய பன்மை தான் நுசூஸ். நபி அவர்கள் கூறிய வார்த்தைகளுக்கு இது போன்ற விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. அதாவது ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய இது போன்ற விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஹதீஸினுடைய வெளிரங்கமான கருத்தை நமக்கு போதுமானதாக இருக்குது. இப்ப ஹதீஸுக்கு ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய இது போன்ற கருத்துக்களை சொல்வது, அதாவது முகத்தை ஒரு பெண்மணி வெளியிலே செல்லும் போது காட்டலாம் என்ற இது போன்ற கருத்துக்கள் என்பது தகல்லுஃபி ஃபித்தீனி மார்க்கத்துல கஷ்டத்தை ஏற்படுத்தி சொல்லக்கூடிய கருத்துக்களாகும். அப்படியான கருத்து நமக்கு தேவையில்லை என்பதை ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் விளக்குறாங்க. சுருக்கமா சொன்னா வெளிரங்கமாக ஹதீஸினுடைய இந்த வார்த்தைகளை நமக்கு ஒரு பெண்மணி வீட்டிலிருந்து வீட்டை விட்டு வெளியில புறப்படும் போது அந்த பெண்ணுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது. முற்றிலுமாக தன்னுடைய உடல் முழுவதையும் அந்த பெண்மணி மறைத்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கிறது. இப்ப இந்த வெளிரங்கமான பொருளே நமக்கு போதுமானது. இந்த ஹதீஸுக்கு மற்ற அறிஞர்களுடைய கஷ்டமெடுத்து சொல்லக்கூடிய விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. இந்த ஹதீஸுக்கு கஷ்டமெடுத்து சொல்லக்கூடிய அல்லது மாற்றமாக சொல்லக்கூடிய விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. அது என்ன மாற்றமான விளக்கம்? என்ன? ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியிலே செல்லும் போது முகத்தை திறந்த வண்ணமாக செல்லலாம் என்ற விளக்கம் அது சரியானது அல்ல. அந்த விளக்கம் நமக்கு தேவையில்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன்னா இந்த கருத்தெல்லாம் சில மக்கள் என்ன செய்யறாங்க? முன்வைக்கிறாங்க. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவானாக. அவங்க சிறந்த அறிஞர், அவங்க ஒரு முஹத்தீஸ்.
அவங்க நிறைய விஷயங்கள் நல்லது சொல்லியிருக்கிறாங்க. அதுல இந்த விஷயத்துல அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க என்பதை அறிஞர்கள் வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அந்த இந்த ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாவுடைய இந்த கூற்றை சில மக்கள் என்ன செய்றாங்க, வெளிப்படுத்தி முகத்தை காட்டி கொண்டு செல்லலாம் என்று முகத்தை காட்டி கொண்டு வெளியில என்ன செய்றாங்க போறாங்க. ஆனா அது ஹதீஸினுடைய சரியான ஹதீஸினுடைய சரியான விளக்கத்தை கொண்டதாக இல்லை. சரி, அடுத்து வாங்க. இப்ப இதுல இருந்து ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த வாசகங்களை விவரிக்கிறாங்க. وقوله صلى الله عليه وسلم استشرفها الشيطان. ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியேறினால் استشرفها الشيطان. ஷைத்தான் استشرفها அவளை ஆண்களுடைய பார்வையில் அழகுபடுத்தி காட்டுகிறான் என்று வரக்கூடிய இஸ்தஷ்ரஃபஹா என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகிறது அதாவது ஜய்யனஹா ஃபி நظر الرجال. ஆண்களின், ரஜலுக்கு பன்மை ரிஜால். நம்ம ஒரு புத்தகமா படிக்கிறோம், இதுல இந்த மாதிரியான வார்த்தைகளை எழுதுங்க. ரஜுலுக்கு பன்மை ரிஜால், ரஜுலுன் அப்படின்னா ஆண், ரிஜாலுன் ஆண்கள், ரிஜில் தான் காலு. சரிங்களா? ஆண்களின் பார்வையிலே, ஆண்களின் பார்வைக்கு அல்லது ஆண்களின் பார்வையில் அந்த பெண்ணை ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டினான். ஜய்யன காட்டினான். நம்ம அந்த வாக்கியத்துல சொல்லும் போது காட்டினான்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண்மணி வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஜய்யனஹா அவளை அழகுபடுத்தி காட்டுகிறான் ரிஜாலி ஆண்களுடைய பார்வையில், லியுஹ்வியஹா அவளை பாவத்தில் விழச் செய்வதற்காக, அவளை வழிகெடுப்பதற்காக. அகவா யுஹ்வி, அகவா என்று சொன்னால் அகவா அதல்ல வழிகெடுத்தான் என்ற அர்த்தமாகும். அகவா யுஹ்வி, கவா என்ற இதனுடைய கவா என்ற வினையும் உண்டு. கவா அப்படின்னா வழிகெட்டான், அகுவா அப்படின்னு சொன்னா வழிகெடுத்தான் என்ற அர்த்தமாகும். அகுவாஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை வழிகெடுத்தான் என்ற அர்த்தமாகும். குழப்பங்களை ஏற்படுத்தி வழிகெடுக்குதல் அகுவா. ஒரு பெண்மணி வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஷைத்தான் என்ன செய்கிறான், அந்நிய ஆண்களுடைய பார்வையில் அவளை அழகுபடுத்தி காட்டுகிறான். எதற்காக இப்படி காட்டுகிறான்? லியுஹ்வியஹா அவளை வழிகெடுப்பதற்காக. மேலும் யுஹ்விய பிஹா அவளின் மூலமாக மற்றவர்களை வழிகெடுப்பதற்காக. வயுஹ்விய பிஹா அவளின் மூலமாக மற்ற ஆண்களை வழிகெடுப்பதற்காக. எனவே ஃபதகஉ ஃபீ ஃபித்னத்தி ஷைத்தான், அந்த பெண்மணி ஷைத்தானுடைய ஃபித்னாவிலே விழுந்து விடுகிறாள். சும்ம பிறகு தூகிஅ ரிஜால ஆண்களை ஷைத்தான் விழச் செய்கிறான் ஃபீ ஃபித்னத்திஹா அவளுடைய ஃபித்னாவிலே. பெண்ணையும் ஃபித்னால விழச் செய்கிறான், ஆண்களையும் அந்த பெண்ணினுடைய ஃபித்னாவிலே விழச் செய்து விடுகிறான். சரிங்களா? இந்த ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? இது யாருடைய விளக்கம்னு கொடுத்திருக்கிறாங்க அடிக்குறிப்புல. மன்துர் துஹ்ஃபத்தல் அஹ்வதி லில் முபாரக் ஃபூரி ரஹ்மஹுல்லா. முபாரக் ஃபூரி ரஹ்மஹுல்லா அவங்க துஹ்ஃபத்தல் அஹ்வதி என்ற கிதாபுல நீங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த இடத்துல வரக்கூடிய அடிக்குறிப்பு في تأويل لفظ هذا الحديث إنما المرأة كلها عوراء என்ற இந்த ஹதீஸுக்கு ஷேக் அல்பானி சொல்லக்கூடிய இந்த விளக்கம் என்பது நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லே நமக்கு போதுமாகும் என்று இந்த அடிக்குறிப்புல கொடுத்திருக்கிறாங்க. சரி, சரிங்க வாங்க. இப்ப இந்த ஃபித்னாவை பத்தி நம்ம தெரிந்துக்கணும். ஃபித்னால என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணு வீட்டுல இருந்து வெளியேறாங்க. ஆனா வெளியேறும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க முகத்தை காட்டிய வண்ணமாக போறாங்க அப்படின்னு சொன்னா அதனால ஃபித்னா ஏற்படுது. அந்த பெண்ணை ஆண்களுடைய பார்வையில ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுறான். இதெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா பார்க்கலாம்.
ஒரு ஆணாக உள்ளவங்க இதை உணரலாம். பெரும்பாலும் ஒரு பெண் பாதையில நடக்கும்போது அதிகமான ஆண்கள் அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. பார்க்கக்கூடிய நிலை அதிகமாக ஏற்படுது. ஏன் இதனால என்ன இதனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஷைத்தான் அந்த பெண்ணையும் வழிகெடுக்கிறான். அந்த பெண்ணின் மூலமாக ஆண்களையும் வழிகெடுக்கிறான். இது அவனுடைய நோக்கம். எனவே அந்த பெண் அந்த ஷைத்தானுடைய ஃபித்னாவில விழுந்து விடுகிறாள். இந்த ஃபித்னான்னா என்ன அர்த்தம்? பாருங்க, ஃபித்னாவுக்கு பல அறிஞர்களை அறிஞர்கள் சொல்றாங்க. ஃபித்னா, ஃபித்தன் அதனுடைய பன்மை ஃபித்தன். ஃபித்னா என்பது பல அர்த்தங்கள் இருக்குது. அதாவது மக்களுக்கு மத்தியில காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு ஃபித்னா தான். வழிகேடுக்கு ஃபித்னா தான். இறை நிராகரிப்புக்கும் ஃபித்னா என்ற அர்த்தம் உண்டு. அசிங்கத்திற்கு ஃபித்னா என்ற அர்த்தம் உண்டு. கஷ்டம், சிரமம், முசீபா, துன்பத்திற்கும் ஃபித்னா என்ற அர்த்தம் உண்டு. வேதனைக்கு வேதனை, அதற்கும் ஃபித்னா என்ற அர்த்தம் உண்டு. ஃபித்னா என்ற வார்த்தைக்கு மரத், நோய் என்ற அர்த்தம் உண்டு. பைத்தியம், அனுபவம், இது போன்ற அர்த்தங்கள்லாம் இருக்குது. இங்க அல் வஸ்வாஸ், அல்ஹம், வீண் எண்ணங்கள், சிந்தனைகள் என்ற அர்த்தமும் ஃபித்னாவுக்கு உண்டு. இங்க நாம அத்தனை அர்த்தங்களையும் பொருந்தி பார்க்கலாம். அதுல மிக முக்கியமாக நீங்க பார்த்தீங்க சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண் மீது உண்டான எண்ணமாகிறது அந்த ஆண் உள்ளத்துல ஏற்பட ஆரம்பிக்கிறது. எனவேதான் நீங்க பார்க்கலாம், மூத்த மார்க்க அறிஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாருங்க, சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தை அறிந்த பெண்கள் யூடியூப்ல முகத்தை காட்டி வீடியோ போடுறாங்க. அது கூடாது என்று அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா அந்த பெண்ணுடைய சப்தம், அந்த பெண்ணுடைய முகம் அவுரா. இப்ப அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய பயான் பேசுறாங்க. அந்த பெண் பயான் பேசுறத பார்க்கக்கூடிய ஆண்கள்லாம் அந்த பெண்ணுடைய அழகுல, அந்த பேச்சினுடைய அழகுல என்ன செய்யறாங்க, உள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க. அந்த பெண் மீது தவறான எண்ணங்கள் ஏற்படுவதற்கு அவங்களுடைய அந்த பயான் காரணமாகி விடுகிறது. எனவேதான் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பெண் இந்த மாதிரி யூடியூப்ல தன் முகத்தை காட்டி தாவா செய்வது என்பது அது சரியானதல்ல. அது ஆண்களுடைய உள்ளத்தில் ஃபித்னாவை ஏற்படுத்தும். அது தவிர்த்து கொள்ள வேண்டும், கூடாது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய கூற்று, சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு பெண்மணி வெளியில் செல்லும் போது தன்னை முழுமையாக மறைத்து செல்வாங்க. அவங்க தன்னை தன்னை முழுமையாக மறைக்காமல் முகத்தை காட்டிக் கொண்டு செல்வார்களே, ஆனால் அதன் மூலமாக அவங்களும் ஷைத்தானுடைய ஃபித்னால விழக்கூடிய நிலை ஏற்படுது. மற்ற ஆண்களையும் அவர்களால் ஏற்படக்கூடிய அந்த பெண்களால் ஏற்படக்கூடிய அந்த ஃபித்னாவில் ஆண்களை என்ன செய்து விடுகிறார்கள், விழச் செய்து விடுகிறார்கள். யாரெல்லாம் அந்த பெண்ணை பார்க்கிறாங்களோ, ஏதாவது ஒரு எண்ணம், அந்த பெண் மீது ஒரு ஆசையோ, இல்ல அழகா இருக்கிறாங்களே என்ற எண்ணத்தையோ, அல்லது தவறான எண்ணங்களையோ ஷைத்தான் அந்த ஆண்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி விடுகிறான். எனவே இந்த வாசகங்களை எல்லாம் நாம் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், பாலல் ஃபகீஹுல் முனாவியு ரஹிமஹுல்லா. அல் ஃபகீஹ், ஃபகீஹ்னு சொன்னா சட்ட வல்லுனர். அல் முனாவி ரஹிமஹுல்லா ஃபி ஃபைதில் கதீர் என்ற நூலில் பாகம் 6 பக்கம் 346வது பக்கத்துல சொல்றாங்க. இதெல்லாம் நாம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு விஷயத்த முன் சென்ற அறிஞர்கள் ஆய்வு செய்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இப்போ சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல. இப்போ சில பேர் பெண் அடிமை தன்மை கூடாது என்றெல்லாம் எதையோ அவங்க சொல்றாங்க. பெண்ணுக்கும் அவங்களும் என்ன செய்யலாம், அவங்க வெளியில போகலாம், வைக்கலாம், அவங்க விரும்பிய ட்ரெஸ்ஸை போடலாம். இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க பின்னோர்கள். அதனால பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள், ஃபித்னாக்கள் ஏற்படுது. ஆண்களும் அந்த ஃபித்னாவில் விழுந்து பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார். இப்ப இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு குர்ஆன் ஹதீஸை வைத்து முன் சென்ற அறிஞர்கள் எவ்வாறான வழிகாட்டுதலை கூறியிருக்கிறாங்க என்பதை ஆதார நூல்களின் மூலமாக அறிய முடிகிறது.
பாருங்கள். قال فقيه المناوي رحمه الله. அல் ஃபகீஹ் அறிஞரான முனாவி ரஹிமஹுல்லா ஃபி ஃபைதில் கதீர் என்ற நூலிலே கூறுகிறார்கள், கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லான இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகிறது, யஅனி அதாவது ரஃபஅல் பஸர இலைஹா. இது இன்னொரு அர்த்தம். ஷைத்தான் அவளின் பக்கமாக பார்வையை உயர்த்துகிறான், லியுக்வியஹா அவளை வழிகெடுப்பதற்காக, வயக்விய பிஹா அவளின் மூலமாக மற்றவர்களை வழிகெடுப்பதற்காக, ஃபயூகிஅ 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 அஹதஹுமா அந்த இருவரில் ஒருவரை என்ன செய்து விடுகிறான், ஃபித்னாவிலே விழச் செய்து விடுகிறான். அல்லது கிலாஹுமா ஃபில் ஃபித்னா ஃபித்னாவிலே, குழப்பத்திலே, சோதனையிலே, அல்லது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வீண் எண்ணத்திலே, எண்ணங்களிலே, வஸ்வசா வீண் எண்ணங்கள், அந்த பெண் மீது உண்டான வீண் எண்ணம், அல்லது அந்த பெண் அந்த ஆண் மீது உண்டான வீண் எண்ணத்திலே, ஏன்னா ஆணும் பெண்ணும் பாக்குறாங்க, அவர் பேசுறாங்கன்னு சொன்னா வீண் எண்ணங்கள் உள்ளத்துல ஏற்பட ஆரம்பிச்சிடும். வெளியில தெரியாது. அக்கா தங்கச்சி போல, அக்கா தம்பியை போல பலரும்னு சொல்லிக்கிருவாங்க, எல்லாம் ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய ஆணும் பெண்ணும் பேசுவாங்க. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கும் என்பது தெரியாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஃபித்னா, வஸ்வாஸ், வீண் எண்ணங்கள், சிந்தனைகள். அதத்தான் இங்க இமாம் மன்னாவி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஷைத்தான் பார்வையை உயர்த்தி கொண்டிருக்கிறான் அவளை வழிகெடுப்பதற்காகவும், அவளின் மூலமாக மற்றவர்களை வழிகெடுப்பதற்காகவும். ஆணை மற்றவரை வழிகெடுப்பதற்காக ரெண்டு பேர்ல ஒரு ஆள் என்ன செஞ்சு விடுகிறான், ஷைத்தான் வழிகேட்டிலே, ஃபித்னாவிலே விழச் செய்து விடுகிறான். அல்லது இருவரையுமே ஃபித்னாவில், வழிகேட்டில், வீண் எண்ணங்களில் விழச் செய்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வல் மஅனா மற்றொரு அர்த்தத்தை சொல்றாங்க. இதனுடைய இந்த வாசகத்தினுடைய அர்த்தம் என்ன? வல் மஅனா அர்த்தமாகிறது, அன்னஹா மா தாமத் ஃபீ ஹித்ரிஹா. அன்னஹா அந்த பெண்ணாகிறவள், மா தாமத் ஃபீ ஹித்ரிஹா அவள் மறைவிலே இருக்கும் போதெல்லாம், ஹித்ருன்னு சொன்னா சித்ர் என்ற அர்த்தமாகும். ஃபீ சித்ரிஹா தன்னை மறைத்திருப்பதிலே, ஃபீ ஹித்ரிஹானா ஃபீ சித்ரிஹா, சித்ர்னா மறைப்பு. தன்னை மறைத்திருப்பதிலே அவள் இருக்கும் காலமெல்லாம், தன்னை மறைத்திருக்கும் காலமெல்லாம், தன்னை மறைத்திருக்கும் போதெல்லாம், லம் யத்மஇ ஷைத்தானு ஃபீஹா அவள் விஷயத்திலே ஷைத்தான் ஆசை கொள்ள மாட்டான். வஃபி இக்வாஇன் நாசி மக்களை வழிகெடுப்பதிலும், அவளை வழிகெடுப்பதிலும், அவள் விஷயத்திலும் ஷைத்தான் ஆசை கொள்ள மாட்டான், அவள் மறைவிலே இருக்கும் போது. ஃபைதா ஹரஜத் மறைவிலிருந்து வெளியேறுவார்களேயானால், மறைவை விட்டு வெளியேறுவாளையானால், உடனே ஆசையை கொள்கிறான், பிறருக்கு ஆசையை ஏற்படுத்துகிறான். ஏனென்றால் லிஅன்னஹா பெண்ணாகிறவள், ஹபாயிலுஹு அவனுடைய ஷைத்தானுடைய வலைகளில் உள்ளவள் ஆவாள். ஷைத்தானுடைய வலைகள் ஆவாள். வலைகள், ஹபலுக்கு பன்மை ஹபாயில். ஹபல்னா கயிறு, ஹபல்னா கயிறுகள். கயிறுகள் என்ற அர்த்தமும் சொல்லலாம், வலைகள் என்ற அர்த்தம் சொல்லலாம். வலை போடுவோம், மீன் வலை. அந்த மாதிரி பெண்கள் ஷைத்தானுடைய கயிறுகள் ஆவார்கள், ஷைத்தானுடைய வலைகள் ஆவார்கள். அப்ப பெண் வெளியில போகும்போது வலையை போட்டா எப்படி மீன் அகப்படுமோ, அது போல அந்த பெண்ணை பார்த்து மயங்கி தவறிலே விழக்கூடியவர்களாக ஆண்கள் ஆகிவிடுவார்கள் என்பதை சூசகமாக இமாம் அவர்கள் விளக்கி சொல்றாங்க. பெண்ணாகிறவள் அவனுடைய பொறிகளில் மிக பெரியவள், மிக பெரிய பொறியான நிலையில் உள்ளவள். பொறிண்டா என்ன அப்படின்னு சொன்ன, எலி பிடிப்பதற்காக பொறி வைப்போமா இல்லையா? அதுக்குதான் ஃபஹ்ன் என்று சொல்லப்படும். பொறி பறவைகளை, விலங்குகளை, எலியை பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் அந்த கூண்டு, எலி கூடுன்னு சொல்லுவோமா இல்லையா? எலியை பிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பொறி, பறவையை பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய பொறி. இந்த மாதிரியான பொறிக்கு தான் ஃபஹு, திங்கிற பொறி அல்ல, பொறி.
இதற்கு தான் பொறி என்று சொல்லப்படும். இதனுடைய பன்மை தான் ஃபுஹூஹ், ஃபிஹாஹ் என்ற பன்மை இருக்குது. இப்ப பெண்கள் பார்த்தீங்க சொன்னா, எப்படி எலியை பிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொறி இருக்கிறதோ, அது போல இவங்க வந்து ஆண்களை தவறில் விழச் செய்வதற்கான பொறிகளாகவும், அதே போல வலைகளாகவும் இருக்கிறார்கள். ஷைத்தானுடைய வலைகளாகவும், ஷைத்தானுடைய பொறிகளாகவும் இருக்கிறார்கள். சரிங்களா? அதாவது உங்களுடைய அழகில் அந்நிய ஆண்கள் மயங்கி தவறிலே என்ன செய்து விடுவார்கள்? அவர்கள் விழுந்து விடுவார்கள். ஷைத்தான் அவர்களை விழச் செய்து விடுவான். அல்லாஹு தஆலா ஃபித்னாவிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. வ அஸ்லு இஸ்திஷ்ராஃப், இஸ்திஷ்ராஃபுடைய அடிப்படையான அந்த அசலான அர்த்தம் என்னவென்றால், ஒரிஜினல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வதுஉல் கஃபி ஃபௌகல் ஹாஜிபி, புருவத்துக்கு மேலாக கையை வைப்பதாகும். கஃப், இந்த உள்ளங்கையை புருவத்துக்கு மேலாக வைப்பதற்கு பெயர்தான் இஸ்திஷ்ராஃப். வரஃப், இன்னொரு அர்த்தம்னா வரஃபுர் ரஅஸி லின்னதரி, பார்ப்பதற்காக தலையை உயர்த்துதல் என்பதுதான் இஸ்திஷ்ராஃபுடைய அடிப்படையான அர்த்தமாகும். இப்ப ஏனைய அர்த்தங்கள் எல்லாம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூடுதலான அர்த்தங்களாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த செய்தி என்பது உந்துர் ஃபைதுல் கதீர் லின் முனாவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய ஃபைதுல் கதீர் என்ற நூல்ல இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். பக்கம் 6, பாகம் 6, பக்கம் 346வது பக்கம். சரி, இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? எப்ப வந்து பெண் வீட்டை விட்டு வெளியேறுவாங்களோ, அவங்க தன்னை மறைத்து கொள்ளாமல் வெளியேறுவார்களோ, உடனே ஷைத்தான் அவங்கள் மீது ஆசை கொண்டு அவர்களையும் ஏனைய மக்களையும் தவறிலே விழச் செய்வதற்காக அவன் என்ன செய்கிறான்? ஆசை கொள்கிறான். ஏனென்றால் பெண்ணாக உள்ளவங்க ஷைத்தானுடைய வலைகளாகவும் ஷைத்தானுடைய பொறிகளாகவும் இருக்கிறார்கள். குல்து, ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லா சொல்றாங்க. குல்துடைய அர்த்தம் என்ன? இந்த நூலை தொகுத்த அறிஞரான அஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லா சொல்றாங்க, فجعل النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஅல ஏற்படுத்தினார்கள், அல் மர்அத பெண்ணை, நஃப்ஸஹா அவுரா அவளையே மறைக்கப்பட வேண்டியவளாக ஏற்படுத்தினார்கள். அதாவது குல்லஹா அவுரா, பெண் அவள் அனைத்துமே அவுரா, மறைக்கப்பட வேண்டியவள். ஏனென்றால் லிஅன்னஹா இதா ظهرت, ஏனென்றால் அவள் இதா ظهرت வெளிப்பட்டு விடுவாளேயானால், யுஸ்தஹா மின்ஹா அதிலிருந்து அவள் வெட்கப்படக்கூடியவளாக வெட்கப்படப்படும், அவள் மூலமாக வெட்கம் கொள்ளப்படும். கமா யுஸ்தஹா மினல் அவுரத்தி இதா ظهرت, மறைவிடம் வெளிப்பட்டு விட்டால் எவ்வாறு வெட்கப்படுமோ, வெட்கம் கொள்ளப்படுமோ, அது போல பெண்ணாகிறவள் வெளிப்பட்டு விட்டால் வெட்கம் கொள்ளப்படும். இதன் எனவே தான் ஃபனஅத்து அஸ்ஸுன்னத்தன் நபவிய்யா, ஃபனஅத்து என்று சொல்லணும், அஸ்ஸுன்னத்தன் நபவிய்யா என்று மஃஊல் பிஹி மன்சூபன், ஃபத்ஹா வைத்து வாசிக்கணும். இந்த சுன்னாவிற்கு நான் ஃபனஅத்து அழகான ஒரு விளக்கத்தை கூறினேன். அன்னல் மர்அத நிச்சயமாக பெண்ணாகிறவள், குல்லஹா அவுரத்துன் அவள் அனைத்துமே மறைக்கப்பட வேண்டியவள், ஒமினல் அவுரத்தி அவளை மறைக்க வேண்டிய அவுராவில் உள்ளதுதான் கஷ்ஃபுல் வஜ்ஹி முகத்தை வெளிக்காட்டுவதும், வல் கஃபைனி இரு உள்ளங்கைகளை வெளிக்காட்டுவதும் அவளுடைய அவுராவில் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளில் உள்ளதாகும் என்று ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லா கூறுகிறார்கள். எனவே ஒரு பெண்மணி அவங்களுடைய முகத்தையும் அவங்களுடைய கஃப் உள்ளங்கைகளையும் என்ன செய்ய வேண்டும்? மறைக்க வேண்டும். முகமும் வஜுகும் கஃபைன் உள்ளங்கைகளும் அவுரா மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளில் உள்ளதாகும்.
எனவே அன்பார்ந்த மூமினான தாய்மார்களே, மூமினான பெண்களே, ஏன்னா மூமின் அல்லாதவங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் தான் இதை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க வெளியில் செல்லும் போது உங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய உள்ளங்கைகளை மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு தங்கம் வாங்க போறீங்க, அப்படி சொன்னா அந்நிய ஆண்களுக்கு முன்னால இப்படி கையை காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அந்நிய ஆண்களுக்கு முன்னால முகத்தை காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க அந்நிய ஆண்களிடம். இது எல்லாமே தவறானதாகும். மூமினான பெண்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. மூமினான பெண்களுக்கான உபதேசமாகும். மூமின் அல்லாத பெண்கள் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எனவே ஒவ்வொரு பெண்மணியும், ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான பெண்மணியும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் இந்த பண்பு இருக்குமையானால் என்னிடத்தில் ஈமான் அதிகமாகிறது, என்னிடத்தில் இந்த பண்பு இல்லை என்றால் என்னிடத்தில் ஈமான் குறைகிறது என்பதை அந்த பெண்மணி விளங்கி ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையின் பக்கமாக செல்ல வேண்டும். இது என்னுடைய கருத்து. ஷேக்குடைய கருத்து இதோட முடிஞ்சிருச்சு. சரி. பாலல் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா. பாருங்க, மூத்த மார்க் அறிஞருடைய பெயர்கள்லாம் நம்ம தெரிந்து கொள்றோம். அந்த அளவுக்கு ஷேக் அவங்க ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஆய்வுகள். இவ்வளவு புத்தகங்கள் அவங்க படிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் படிக்கணும். புத்தக படிப்பு என்பது நம்மகிட்ட ரொம்ப குறைந்து விட்டது. பாலல் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா ஃபி தஹ்தீபி சுனன். தஹ்தீபு சுனன் என்ற புத்தகத்தில் பக்கம் 2, பாகம் 2, சஃப்ஹா பக்கம் 351ல சொல்றாங்க, வலா யுத்ரகு லஹு அல் ஹதீஸ் ஸஹீஹ அத்தால அலா அன்ன வஜ்ஹஹா கபதனிஹா வலா யுத்ரகு லஹு அல் ஹதீஸ் ஸஹீஹ. சஹீஹான ஹதீஸ் என்ன செய்யப்படாது, விடப்படாது. அத்தால அலா அன்ன வஜ்ஹஹா, பெண்ணாகிறவள், பெண்ணுடைய வஜ்ஹஹா முகம், பெண்ணினுடைய முகம், நிச்சயமாக பெண்ணினுடைய முகம் அவளுடைய உடலை போன்றுதான் என்று அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படாது, விடப்படாது. குல்து, ஷேக் ஃபௌசின் அப்துல்லா ஹபிதுல்லா சொல்றாங்க, ஃபல்மர்அத்து ஔரத்துன் ஃபி மீசானி ஷர்இ. மார்க்கத்தினுடைய அளவுகோலிலே பெண்ணாகிறவள் அவுராவாக இருக்கிறாள். எனவே ஃபலா யஜூசு லஹா, அவளுக்கு அனுமதி இல்லை, கூடாது, கஷ்ஃபு வஜ்ஹிஹா, அவளுடைய முகத்தை வெளிக்காட்டுவது, வகஃபைஹா, அவளுடைய இரு உள்ளங்கைகளை வெளிக்காட்டுவது கூடாது. சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் பெண்கள் நீங்க பாருங்க, இது என்னுடைய கருத்து, அவங்களுடைய கழுத்தையும் அவங்களுடைய மறைக்க வேண்டிய கைகளை எல்லாம் திறந்த நிலையில என்ன செய்றாங்கன்னா, வீட்டுக்கு முன்னால் வரக்கூடிய மீன் விற்கக்கூடியதுக்கு முன்னால சகஜமாக நின்று பேசுறாங்க, கழுத்தை காட்டி கொண்டிருக்கிறாங்க, முகத்தை காட்டி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் வரக்கூடிய காய்கறி விற்கக்கூடிய அந்த அந்நிய ஆணுக்கு முன்னால் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதியெல்லாம் காட்டிக்கொண்டு நிற்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய அளவுகோலின் அடிப்படையில் ஒரு பெண்மணி அவங்களுடைய முகத்தை வெளியில் காட்டுவது கூடாது, அவர்களுடைய உள்ளங்கைகளை வெளியில் காட்டுவது கூடாது. பினஸ்ஸில் குர்ஆனி வசுன்னதி வல் ஆசார். குர்ஆன், சுன்னா மற்றும் ஆசார், சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல் கூற்றுகளின் அடிப்படையிலும், சுன்னாவின் அடிப்படையிலும், குர்ஆனுடைய நஸ் ஆதாரத்தின் அடிப்படையிலும் ஒரு பெண்மணி வரிசையா சொல்வதாக இருந்தால் குர்ஆன், சுன்னா, ஆசார். குர்ஆன், நபிமொழி, சஹாபாக்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு பெண்மணி முகத்தை வெளியில் காட்டுவதும் அவளுடைய இரு உள்ளங்கைகளை வெளியில் காட்டுவதும் கூடாது. அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல், வல் ஔரத்து மினர் ரஜுலி. இது பெண்ணுக்கான ஔராவை பார்த்தோம். இப்ப வல் ஔரா மினர் ரஜுலி, ஆணுக்கான ஔரா மறைவிடம் என்பது மா பைன சுர்ரதிஹி இலா ருக்பதிஹி,
அவர் ஆணினுடைய தொப்புளிலிருந்து அவனுடைய முட்டுக்கால் வரைக்கும் ஆகும். வல்மர்அத்து குல்லுஹா அவுரா, பெண்ணாகிறவள் அவள் அனைத்துமே அவுரா, மறைக்கப்பட வேண்டியவளாவாள். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த கருத்து 3 யஅனி அல் வஜ்ஹ அவுரத்துன், பெண் முகம் உள்பட அனைத்துமே என்னது? அவுராவாகும் என்ற கருத்தை பின் குறிப்பா கொடுத்திருக்கிறாங்க. சரி, இதுல நம்ம சில விஷயத்தை தெரிந்து கொள்வோம். ஒரு ஆண் பாத்தீங்க சொன்னா தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கணும். இன்னைக்கு நம்ம முஸ்லிம் இளைஞர்கள், பெரியவங்க, அதே போல வயதுக்கு வரக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வாலிபர் சிறுவர்கள் பார்த்தோம் சொன்னா அந்த ட்ரௌசரை போட்டுட்டு வெளியில போறாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எப்படி ட்ரௌசரை போட்டுட்டு அப்படியே போறாங்களோ அது போல இவங்களும் ட்ரௌசரை போட்டுட்டு போகக்கூடிய நிலைகள் காணப்படுது. மூமினான பெண்கள் நீங்க என்ன செய்யணும் சொன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்க இந்த செய்தியை சொல்லணும். உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைங்க, அவங்க குளிக்க போற இடத்துல கடல்ல அல்லது அல்லது ஆற்று நீர்கள்ல குளிக்க போறாங்க, அல்லது வாக்கிங் போறாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி சமயத்துல ட்ரௌசரை போட்டுட்டு போறாங்க. ட்ரௌசரை போட்டு அந்நிய பெண்களுக்கு முன்னால, அந்நிய ஆண்களுக்கு முன்னால அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது தவறு. அதே போல காலேஜுக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா, மகனுக்கு சொல்லணும், மகனே உங்களுடைய ரூம்மேட் அவங்க கூட நீங்க இருக்கும்போது தொப்புல இருந்து ஃபுல்லா மறைத்திருக்க வேண்டும். முடிந்தால் மேல் பகுதியும் மறைத்திருங்க. அந்த மாதிரி நம்ம அறிவுரை சொல்லணும். அறிவுரை சொல்லல அங்க ட்ரௌசரோட இருக்கிறாங்கன்னு சொன்னா அது அங்கே ஃபித்னா ஏற்படுவதற்கு காரணமாக ஆகிவிடலாம். எனவே ஒரு ஆணினுடைய அவுரத் என்ன? தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும் மறைப்பது ஆணினுடைய மறைவிடமாகும். ஒரு பெண்ணுடைய மறைவிடம் என்பது அவள் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்வது அவளுடைய மறைவிடமாகும். குல்து ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் சொல்றாங்க, وقد أجمع العلماء من الصحابة والتابعين, சஹாபாக்களில் உள்ள அறிஞர்களும் தாபிஈன்களில் உள்ள அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கருத்து. சஹாபாக்களில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் தாபிஊன்களில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அது என்ன ஒருமித்த கருத்து? அலா அன்னஹு யஜிபு அலல் மர்அத்தி சத்ரு ஜமீஇ பதனிஹா ஹத்தல் வஜ்ஹ வல் கஃபைனி, ஒரு பெண்ணாகிறவள் தன்னுடைய உடல் முழுவதையும் முகம் உட்பட இரு உள்ளங்கைகள் உள்பட அனைத்தையும் மறைப்பது எஜிபு அவள் மீது அவசியமாகும், கட்டாயமாகும். ஏனென்றால் பெண் பெண் அவளுடைய முகமும் அவளுடைய இரு உள்ளங்கைகளும் அவுராவில் உள்ளதாகும். பெண்ணாகிறவள் மறைக்கப்பட வேண்டியவளாக இருக்கிறாள். அவள் அனைத்துமே மறைக்கப்பட வேண்டியவளாக இருக்கிறாள். இப்ப இந்த கருத்துல சஹாபாக்களில் உள்ள அறிஞர்களும் தாபிஈன்கள் உள்ள அறிஞர்களும் ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க, ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். குல்து ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபஜமீஉ பதனில் மர்அத்தி அவுரத்துன், பெண்ணினுடைய உடல் முழுவதும் அவுரா, மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளாகும். வபிஹாதா, இந்த தீர்ப்பை, இந்த கருத்தை ஆலல் மாலிகியு, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கூறியுள்ளார்கள். ஃபி இஹ்த ரிவாயத்தைனி அனில் இமாமி மாலிக், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய 2 ரிவாயத்துகளில் உள்ள ஒரு ரிவாயத்திலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த கூற்றை சொல்லியிருக்கிறாங்க. வஷ்ஷாஃபிஈ வஷ்ஷாஃபிஈயத்து, அதே போல ஃபி அஹதில் கௌலைனி, 2 கூற்றுகளில் ஒரு கூற்றிலே ஷாஃபிஈ இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றும் இடம்பெற்றிருக்கிறது. வஸஹஹஹுல் ஃபகீஹுர் ரம்லியு ஃபி நிஹாயத்தில் முஹ்தாஜ், நிஹாயத்துல் முஹ்தாஜ் என்ற நூலிலே அல் ஃபகீஹ் அர் ரம்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. وهو الصحيح من المذهب عند الحنابلة, ஹம்பலி மதுஹபிலும் இதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது.
அப்ப இமாம்களும் பார்த்தோம் சொன்னா ஒரு பெண் அவங்கள முழுமையாக மறைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துல தான் இருந்திருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள், குர்ஆன் வசனம், அதே போல ஹதீஸ், அதே போல சஹாபாக்களுடைய நிலைப்பாடு, அதுக்கடுத்து தாபியூன்கள், அதுக்கு பின்னால் இமாம்களுடைய கூற்று எல்லாமே பெண்ணாக உள்ளவங்க முகத்தையும் உள்ளங்கைகளையும் மறைக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதை கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. எனவே மூமினான ஒரு பெண்ணிற்கு இவ்வளவு ஆதாரங்கள் மிக போதுமானது. பின்னோர்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்றுகள் என்பது கைவிடப்பட வேண்டியவைகள். பின்னோர்கள் சொல்லக்கூடிய கூற்று என்பது கைவிடப்பட வேண்டியது. ஊர்கள்ல சில பேச்சாளர்கள் இதை என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். டவுட் கேட்டிருக்காங்க, அதோட நம்ம பாடத்தை முடித்துக் கொள்வோம். அடுத்த வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 27வது பக்கத்திலிருந்து படிப்போம். 27வது பக்கம் நம்ம இங்க குறித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பில் 27வது பக்கம் முதல் பார்ப்போம். டவுட் என்னமோ கேட்டிருக்காங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பெண்கள் அலங்காரம் இல்லாத, கருப்பு அல்லாத கலர் அபாயா அணியலாமா என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை இன்ஷா அல்லாஹ் அறிஞர்களிடம் கேட்டுட்டு நம்ம தெரிவிக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை மூத்த மார்க்க அறிஞர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க என்ற தகவலை அறிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை நான் தெரிவிக்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வேற டவுட் இருக்கிறதா? இன்றைய வகுப்பில் நடத்தப்பட்ட பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். கிட்டத்தட்ட இன்றைய வகுப்பில் நிறைய புதிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். அதையெல்லாம் எழுதி கொள்ளுங்க, படிங்க. ஃபித்னாவிற்கு கிட்டத்தட்ட 14 வகையான அர்த்தங்களை அறிஞர்கள் முன்வைத்துள்ளார்கள். இன்னும் இது நிறைய அர்த்தம் இருக்குது. ஃபித்னா அப்படின்னு சொன்னா குழப்பம், சோதனை, துன்பம், நோய், பைத்தியம், வீண் குழப்பங்கள் என்ற அர்த்தம் எல்லாம் உள்ளது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சந்தேகங்கள் எதுவும் வரல. எனவே நாம் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பு துரூசுல் லுகத்தில் அரபியா மற்றும் மீசான் 2 நூல்களை நாம் படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தினுடைய அறிவை எனக்கும் தங்களுக்கும் கொடுப்பானாக. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.